என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இலக்கியாவை பொறுத்தவரைக்கும் அவங்க கிளாமரஸா வீடியோஸ் போடுறாங்க. நெறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஆனா, அதுவுமே கிளாமரஸா தான் இருக்கும். தொடர்ந்து அவங்க TikTok மற்றும் Instagramல கிளாமர் வீடியோ போடுற ஒரு ஆளா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவங்களுடைய பேக்கிரவுண்ட் அப்படின்றது வேறையா இருந்திருக்கு. அவங்களுடைய சின்ன வயசுல கிட்டத்தட்ட ஒரு 2ண்ட் ஸ்டாண்டர்ட், 3ர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, அவங்களுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோகமா மாறிடுது. அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க அப்பா என்ன பண்றாரு, 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே தொடர்ந்து கஷ்டங்கள பார்த்துக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், சினிமால ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற முயற்சிய எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஏன் வந்து Instagram அண்ட் மத்த சோசியல் மீடியாஸ்ல அப்ப Insta கிடையாது. TikTok போன்ற அடுத்த சோசியல் மீடியாஸ்ல நம்ம வீடியோஸ் போடலாம். அதன் மூலியமா நமக்கு ரீச் கிடைக்கும். அதன் மூலியமா நம்ம சினிமாவுக்கு ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகும்னு ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இப்படி கிளாமரான வீடியோஸ்லாம் போடுறதே கிடையாது.